வணக்கம், நான் உங்கள் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. நம்ம சேனலில் சூப்பராக ஜிலேபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எனக்கு லாஸ்ட் 3 டேஸே வந்து நம்ம மைசூர் பாக்கு லட்டு இந்த பாதுஷாலாம் போட்டோன்னு நிறைய பேர் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது. நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபீட்பேக். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இந்த ஜிலேபி பார்க்கும்போது நான் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிலேபி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் மும்பை ட்ராவல் பண்ணும்போது வந்து ஷெஃப் சுரேஷ் தம்பி நானும் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போயிட்டு டெய்லியும் வடை பாப் ஜிலேபி சாப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் சாப்பிடும் பல நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால் ஒரு ரெசிபிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஜிலேபிக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 250 கிராம், சர்க்கரை 500 கிராம்ஸ், குங்குமப்பூ 1 கிராம், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பிஸ்தா 5 நம்பர், ரோஸ் வாட்டர் 2 ட்ராப். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுல் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறோம். மைதா மாவு கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அதாவது மாவு வந்து ஜிலேபிக்கு வந்து 2 விதமாக கரைக்கணும். ஒன்று வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மறுநாள் காலையில் 10 மணிக்கு வந்து நீங்கள் ஜிலேபி ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் 6 மணிக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு புளிச்ச பிறகு ஃப்ரெஷ்ஷாக மாவு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து ஃபஸ்ட் டே வந்து இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு கரெக்டாக டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறேங்க. சரிங்களா? இந்த டெக்ஸ்சருக்கு கரெக்டாக இருக்கணும் மாவு. இதுக்கு அடுத்த நாள் இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஜிலேபிக்கு ஆல்வேஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுவோம் மாவு நல்லா புளிச்சிருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கோ அந்தளவுக்கு ஜிலேபி சூப்பராக வரும். ஸோ அதனால் நல்லா மாவு புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்ச பிறகு மேலே அந்த ஆடை மாதிரி இருக்கும், அந்த ஆடையை எடுத்துருங்க. அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜிலேபி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஷேப் வராது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணால் மேலுக்கு ஆடையை எடுத்துறோம். இப்போது இன்னொரு பவுலில் மாவை ஆட் பண்ணுறோம். அதாவது டோட்டல் வந்து 250 கிராம் மைதா சொல்லியிருக்கல. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி 100 கிராம் மைதா மாவு நல்லா கரைச்சி புளிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 150 கிராம் மாவு வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணுறேன். இந்த பவுலில் ஆட் பண்ண பிறகு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். 100 ml வாட்டர் ஆட் பண்ண பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேகமாக இந்த மைதா மாவு கரைச்சிங்கன்னா ஜிலேபி பேட்டர் கரைச்சா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால் 5 விரல் வச்சு நீங்கள் கரெக்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், கையில் எடுத்தால் திக்காக இருக்கணும். ஏங்கன்னா நம்ம ஆல்ரெடி புளிக்க வச்ச மாவு தின்னாக இருக்கும். அந்த பேட்டர் இந்த பேட்டர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏற்கனவே புளிச்ச மாவை எடுத்து இந்த ஃப்ரெஷ்ஷாக கரைச்ச மாவில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி திருப்பி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக மிக்ஸ் பண்ணால் என்னென்னா உங்களுக்கு மாவு கையில் எடுத்தால் உங்களுக்கு அந்த லேயர் மாதிரி வராது. ஸோ அதனால் சொல்கிறோம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரணும். 5 விரல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு பொரியமாக இறங்கணும். சரிங்களா? நூல் மாதிரி வரணும். இதுக்கு பிறகு வந்து நம்மக்கிட்ட ஸ்க்யூசர் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து 15 ரூபா தான் இருக்கும். சரிங்களா? இந்த பாட்டில் வாங்கிட்டு இதில் வந்து பேட்டர் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எதுக்காக இந்த பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் ஜிலேபி கிளாத் இருக்காது. அந்த துணி இல்லாதனால தான் இந்த ஸ்க்யூசர் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பேட்டர் வந்து நீங்கள் பாதி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. இதுக்கு பிறகு நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக வார்மான வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் வாட்டர் வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ரோஸ் எசன்ஸ் அப்படின்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன இன்னொரு பேனில் வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த சுகர் ஆட் பண்ணி இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி வந்து எந்த அளவுக்குன்னா 150லேருந்து 200 ml வந்து தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். எப்படி ஜாமுன் வீட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறேங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பு ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுறேன். மாற்றின பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பு சூடாக இருக்கும்போது உங்களுக்கு கலரும் நல்லா வரும். ஸோ ஒரு ½ hour நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணுற ஜிலேபியை இதில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எண்ணெய் கரெக்டான ஃப்ளேம், மீடியமான ஃப்ளேமில் ஆயில் சூடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் பேட்டர் எடுத்து வீட்டில் எப்படி முறுக்கு சுற்றுவீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் பொறுமையாக நீங்கள் ரவுண்டாக சுற்றணும். ஒரு 2 வாட்டி நீங்கள் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இந்த எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த ஜிலேபி வந்து நம்ம ஆயிலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் அந்த சுகர் சிரப், அதாவது சேஃப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? டர்ன் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக கலர் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கரெக்டாக வந்திருக்கு. ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வேண்டாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்க இந்த ஜிலேபியை இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஜிலேபி ரெடி. கரெக்டாக வந்து இந்த சுகர் சிரப்
சிரப்பில் டிப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டிப் பண்ணால் மட்டும் போதும். 5 நிமிஷம் இல்லை, 3 நிமிஷம் போதும். டிப் பண்ணதை அழகாக எடுத்து இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பிஸ்தா, கொஞ்சம் சாஃப்ரான் போட்டு கார்னிஷ் போட்டு சர்வ் பண்ணால் ரெடி. என்னங்க இப்போ இந்த ஜிலேபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.